ஊர்ல விக்னேஷ்னு ஒரு பையன் இருந்தான். அவன் தன்னோட வகுப்புல முதல் மாணவனாவும், ஒழுக்கமான மாணவனாவும் இருந்தான். அவன உற்சாகப்படுத்தணும்னு நெனச்ச அவனோட மாமா, அவனுக்கு ஒரு அழகான பேனா வாங்கி குடுத்தாரு. அந்த பேனா ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த மாரி ஒரு பேனாவ விக்னேஷ் அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. மாமா விக்னேஷ பார்த்து, "நீ படிச்சு முடிச்சதும் என்ன ஆகப் போற?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அவன், "நான் படிச்சு கலெக்டர் ஆகணும்" அப்படின்னு சொன்னான். இத கேட்ட விக்னேஷோட அப்பா, "விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும். நீ ஒரு ஏழை விவசாயியோட மகன். உன்னோட ஆசைக்கு அளவு இருக்கணும்" அப்படின்னு சொன்னாரு. அத கேட்ட விக்னேஷ், "ஏழையா இருக்கிறவங்க கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது பேராசையா?" அப்படின்னு கவலையா தன்னோட வகுப்புல உட்கார்ந்திருந்தான். அவன் பக்கத்துல வந்த ஆசிரியர் என்னாச்சு அப்படின்னு கேட்டாரு. உடனே அவன் நடந்தத சொன்னான். அதுக்கு அவரோட ஆசிரியர், "நான் உனக்கு நல்ல பதில் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணு" அப்படின்னு சொன்னாரு. அன்னைக்கு ஈவினிங் அவங்களோட பள்ளியில ஆண்டு விழா. அதுக்கு உரையாற்றுறதுக்கு அவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்திருந்தாரு. அப்ப விக்னேஷ் பக்கத்துல வந்த ஆசிரியர், "உன்னோட சந்தேகத்த அவர்ட்ட கேளு" அப்படின்னு சொன்னாரு. உடனே விக்னேஷ் பயம் இல்லாம எந்திரிச்சு, "ஒரு ஏழையோட மகன் கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறது பேராசையா?" அப்படின்னு கலெக்டரை பார்த்து கேட்டான். "கண்டிப்பா இல்ல. நேர்மையான வழியில பெறதா இருந்தா இந்த உலகத்தை வாங்க கூட ஆசைப்படலாம். உழைப்பும் விடாமுயற்சி இருந்தா எதற்கும் ஆசைப்படலாம். அது பேராசை ஆகாது" அப்படின்னு தன்னோட உரையை முடிச்சாரு கலெக்டர். 20 வருஷம் கழிச்சு கலெக்டர் விக்னேஷ் அதே பள்ளியில மேடையில, "உண்மையான உழைப்பும் விடாமுயற்சியும் தர தயாரா இருந்தா கலெக்டராக ஆறதுக்கு இல்ல, ஜனாதிபதி ஆக கூட ஆசைப்படலாம். அது பேராசை ஆகாது" அப்படின்னு பேசினான். இதை கேட்ட மாணவர்கள் அனைவரும் ஆரவாரமா கைத்தட்டினாங்க. விடாமுயற்சி இருந்தா நம்மளால எதையும் சாதிக்க முடியும்.